தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண பிறகு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் தேர்டாக உள்ள 1:1 ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண பிறகு இப்போ உங்களுக்கு கைன்மாஸ்டர்லேயே ஃபஸ்ட்டாக இமேஜஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துட்டு இந்த பேக்ரவுண்ட் பிக்சரை நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு ட்ராக் பண்ணிங்க. நம்ம 30 செகண்டுக்கு ரெடி பண்ண போகிறோம். ஒரு 30 செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் அந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு இந்த டெம்ப்ளேட்டே நான் அப்படியே வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிக்கிங்க. நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு லாஸ்ட் வரை நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் இந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ரொட்டேட் பண்ணிவிட்டு தேவையான சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இந்த ஃப்ரேமில் வந்து வைக்கிற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் வந்து கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் வந்து கொடுத்துருங்க. தேவையான சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா இந்த கிராப்பிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கீழே வந்து கிராப் பண்ணி கரெக்டாக வந்து விட்டுருங்க. சைட்லேயும் பார்த்துங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு. கரெக்டாக இருக்குது. அடுத்து இந்த பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கங்க. இதே மாதிரி லாஸ்ட் வரை ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு அடுத்து இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு உங்களோட செகண்ட் பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு சைஸ் வந்து உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இந்த ஃப்ரேமுக்கு தக்கன அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அடுத்து லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் வந்து கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் வந்து கொடுத்துட்டு இந்த கிராப்பிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி தேவையில்லாத பார்ட்டை வந்து கிராப் பண்ணிக்கங்க. கிராப் பண்ணிவிட்டு பிக்சர் வந்து உள்ளக்க வந்து உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. இப்போ கரெக்டாக இருக்குது. இந்த பிக்சரை நான் அப்படியே வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிக்கங்க. இப்போ இந்த பிக்சர் வந்து மேலே இருக்குது. இந்த பிக்சர் மேலே இருக்குது. இந்த பிக்சர் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுது. அதனால் அந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி சென்ட் டு பேக் வந்து கொடுத்துருங்க. இப்போ கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த ஆடியோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களோட ஃபோல்டரில் வந்துட்டு உங்களோட சாங் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த சாங் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணது ப்ளே ஆகுது. எனக்கு தேவை அப்படின்றதுனால ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுறேன். அடுத்ததான் இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட இந்த ஆடியோ டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இந்த ஆரோ ட்ராக் பண்ணி தேவையான சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ ஃபைனலாக நம்மளோட செலிப்ரேஷன் டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துட்டு மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் சேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட், ஹைலைட்ஸ் அப்படின்ற இந்த 3 ஆப்ஷனே ஒரு 15லேருந்து ஒரு 20 பாயிண்ட்டுக்குள்ள மேக்ஸிமம் 20 பாயிண்ட்டுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட் அவ்வளோ அப்ளை டு ஆல் அப்படின்றத கொடுத்துருங்க. கலர் இன்னும் கொஞ்சம் நாள் டார்க்காக தெரியும். அதுக்காக தான் அடுத்ததான் இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ ஒரு ஃப்ரேம் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஃப்ரேம் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு இந்த ஃப்ரேம் இமேஜ் அப்படியே வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் லாஸ்ட் வரை நீங்கள் ட்ராக் பண்ணிங்க. ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்றத பாருங்கள். உங்களுக்கு இந்த அளவுக்கு போதும் அப்படின்னா மேலே உள்ள உங்களோட பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணி இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்ட் அவ்வளோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸஸாக உள்ளது எல்லாமே கட் ஆயிரும். இந்த அளவுக்கு தான் உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகும். அதுக்கு அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண வீடியோட ப்ரிவ்யூ வந்து பார்த்துருங்க. ப்ளே பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த பர்த்டே ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து ரெடி பண்ணிவிட்டு மேலே உள்ள டவுன்லோட் சிம்மில் வந்து கிளிக் பண்ணி உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மெட் வந்து சப்போர்ட் ஆகும் அதை வச்சுட்டு கீழே உள்ள சேவ்ஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக ரெண்டராகி முடிஞ்சதும் உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட தமிழன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.